ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரியாதீனா அஃபிஷியல். இன்றைக்கி என்ன வீடியோனா, பெரியம்மாவோட 60ஆம் கல்யாணத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம். இதுதான் சாரீ அவுட்ஃபிட் பார்த்துக்கோங்க. இது வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ்ஸு. சரி போட்டுக்கலாம், ரொம்ப நாள் கழித்து போடுறேன். அதனால் அப்பா அம்மா வந்திருந்தாங்க, செம்ம ஹாப்பி. அதுக்கப்புறம் ரிச்சுவல்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த தண்ணியெல்லாம் ஊற்றுவாங்க 60ஆம் கல்யாணத்துக்கு. அதாவது பின்னாடி குளம் இருக்குல்ல, அது ஊற்றுவாங்க. அதாவது பேரன் பேத்தி சொந்தக்காரங்க யாரெல்லாம் இருக்காங்களோ ஊற்றுவாங்க. பெரியவங்க ஃபஸ்ட்டு ஊற்றுவாங்க. அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அதுக்காட்டியும் போய் லேட் ஆகிடுச்சு நாங்கள் போகிறதுக்கு. கரெக்டாக தாலி கட்டுறதுக்கு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி தான் நாங்கள் போயிருந்தோம் பெரியம்மா பெரியப்பாவுக்கு. கொஞ்சம் குடி மாமா ஆயிட்டா அவரால குடிய முடியல. க்ரீன் கலர் ப்ளவுஸ் வந்து எங்கள் அக்கா, அதுக்கப்புறமா வந்து பெரியம்மா பொண்ணு, இவங்க பின்னாடி இருக்காங்கல்ல, இவங்க வந்து எங்கள் அண்ணி, அண்ணனோட ஒய்ஃபு. அதாவது இது 60ஆம் கல்யாணத்துன்றதை விட ஃபன்னியாக போயிடுச்சு. அவ்வளோ சிரிப்பு. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப அப்புறம் ஆர்த்தி எடுத்தாங்க எல்லோரும் சேர்ந்து. எல்லோரும் ஃபேமிலியாக ரொம்ப நாள் கழித்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். எல்லோரும் ஒரு சிரிப்பு இருந்துச்சு. எல்லோரும் கலாய்ச்சிக்கிட்டு அது ஒரு ஜாலியாக இருந்துச்சு. எங்கள் பெரியம்மா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு மூமெண்ட்லேயும் அவங்க சிரிச்சுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுக்கிறது அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். சின்னவங்கெல்லாம் காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. வாங்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிற மூமெண்ட்ஸ் இது எல்லாருமே. ஏன்னா இது என்ன சொல்கிறது, யாராக இருந்தாலுமே இப்போ நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு 60ஆம் கல்யாணம் நடக்குதுன்னா அவங்கள போய் நம்ம எப்படி சொல்கிறது, அவங்க கிட்டேருந்து நம்ம வாழ்த்தை வாங்கிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படியே காலில் விழுந்து அவங்கக்கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு சொல்லுவாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இது 3வது 4வது 60ஆம் கல்யாணத்துக்கு போகிறேன் என்னோடய சின்ன வயசுலேருந்து. ஃபஸ்ட்டு எங்கள் தாத்தா பாட்டிக்காச்சு, அதுக்கப்புறம் எங்கள் பெரியம்மா பெரியப்பாவுக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு பெரியம்மா பெரியப்பாக்காச்சு. ஆனால் நாங்கள் போக முடியாத சூழ்நிலை. அப்போ வந்து அம்மா போட்டிருந்துச்சு. இது மாதிரிலாம் நடந்துச்சுன்னா நீங்கள் போயிட்டு வாங்க, ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நல்லா கால் நீட்டி விடா. இங்க பாரு, அதுக்கு முக்கியமா நீங்க வைங்க வாழ்க்கை முக்கியமா. எழுத்து இந்த பக்கம் பாரு. போறா அப்படியே இந்த
எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கின பிறகு லாஸ்ட்டாக நாங்கள் வாங்கினோம். வாங்கிட்டு பெரியம்மா பெரியப்பா கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வாங்கிட்டோம். இந்த அவுட்ஃபிட் எங்கள் 2 பேருக்குமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா என்கேஜ்மெண்ட் சாரீ. அவருக்கு வந்து நான் ஒயிட் ஷர்ட்டு தான் போடணும்னு சொல்லியிருந்தேன். நல்லா இருந்துச்சு அது காம்பினேஷன். நீங்கள் நல்லா இருந்துச்சுன்னா கீழே ரெட் ஹார்ட் கொடுத்துருங்க. அம்மா அப்பாவும் ஃபோட்டோஸ் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா எங்கள் நாத்தனார், இவங்க குட்டி பொண்ணாக இருக்காங்களா, அவங்க நாத்தனார். நாத்தனார் மீன்ஸ் எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி, லாஸ்ட்டு தங்கச்சி. எங்கள் வீட்டில் கடைக்குட்டி அவ தான். ரீல்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா ஒரே ரீல்ஸுக்கு எல்லாரும் சேர்ந்து வந்துட்டாங்க மொத்தமாக. முடிச்சு விட்டாங்க. ஏன் வீடியோஸ் இவ்வளோ லேட்டாக போடுறேன்னா, என்னோடய செமஸ்டர் எக்ஸாம் போயிட்டுருக்கு. நான் அதையும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு யூடியூபையும் பார்க்க முடியல. சாரி. நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் உங்களுக்கு எல்லா வீடியோவுமே உடனே அப்டேட் பண்ணுறேன். சாரி. அதுக்கப்புறமா இந்த மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ.